ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 29. சிற்றம் சிறுகாலே. கீழே பல பாட்டுகளில் தங்களுக்கு ஒரு பறையுள்ளதாக சொல்லி போந்தார்களன்றோ, அதை இப்பாட்டில் விவரிக்கிறார்கள். பிராபிய விவரணமாய் இருக்கிறது இப்பாட்டு. தாங்கள் பறையென்று சொல்லுகிறது கண்ணன் திருவடிகளில் செய்யும் கைங்கரியமே என்று நிர்ணயிக்கிறார்கள். அக்கைங்கரியமும் அவன் உகப்புக்காகவே செய்யப்படுகிறதேயொழிய தங்களுடைய ஆனந்தத்துக்காகவன்று என்னும் அரும்பொருளையும் அறிவிக்கிறார்கள். தனக்கேயாக எனை கொள்ளுமீதே என்று நம்மாழ்வாராலும் அறிவிக்கப்பட்ட அர்த்தத்தை உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று அறிவித்தார்கள். அதில் உற்றோமேயாவோம் இடத்தில் எப்படிப்பட்ட உறவு வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். நீ காட்டுக்கு போக மூச்சடங்கும் உறவு உண்டாக வேணும். இது தசரதன் நிலை. எம்பெருமான் ராமன் காட்டுக்கு சென்றான் என்னும் வார்த்தை கேட்டு அடக்க முடியாத சோகத்தாலே தன் பிராணனை விட்டான். அந்த பிரீத்தி விசேஷம் எங்களுக்கு உண்டாக வேண்டும். அந்த உறவு வேண்டும். அசலூரில் வளரப்போக பூண்டும் புலம்பும் உறவு உண்டாக வேணும். இது தேவகி பிராட்டி நிலை. கண்ணன் எம்பெருமான் மதுரையில் பிறந்து திரு ஆயர்பாடியில் வளரப்போகிறான் இன்னும் நினைவால் ஐயோ கண்ணன் எப்படி வளர்கிறான், கண்ணனுக்கு தாலாட்டு பாடும் பேறு இல்லாதவள் ஆனேனே, கண்ணன் இளமை அழகை காணும் பேறு இல்லாத பாவி ஆனேனே என்னும் புலம்பும் உறவு வேண்டும். நீ அபிமத வஸ்துக்களை விஞ்சி விநியோகம் கொண்டால் பொறாதொழியில் செய்வதென் என்று வயிறு பிடித்து கொள்ளும் உறவு உண்டாக வேணும். நீ பால் தயிர் வெண்ணெய் அதிகமாக உண்டால் வெண்ணெய் இல்லை, தயிர் குறைகிறது என்னும் வருத்தமில்லை. நீ அதீதமாக கொண்டால் உனக்கு உடம்புக்கு என்ன நோவு வரும் என்று வயிறு பிடித்து மருந்து அரைத்து வைக்கும் உறவு வேண்டும். நீ நில்லுங்கோல் என்றால் நீர் பிரிந்த ஜந்துக்களைப் போலே துடிக்கும் உறவு உண்டாக வேணும். எம்பெருமான் லட்சுமணனை நீ நாட்டுக்கு போ என்று சொல்ல உன்னை விட்டு பிரிந்தால் என்னால் ஒரு க்ஷணகாலமும் தரிக்க முடியாது. எப்படி நீரை பிரிந்த ஜலஜந்துக்களால் உயிர் வாழ முடியாதோ என்று தெரிவித்தாரே, அந்த உறவு வேண்டும். நீ பாம்பின் வாயிலே விழுந்தாய் என்றால் பிணம்படும்படியான பாந்தவம் வேணும். இது யசோதை பிராட்டி. எம்பெருமான் சர்வசக்தன் என்று அறிந்தும் அவன் மீது உள்ள அதிசய வாத்சல்யத்தால் அவன் காளிங்க நர்த்தனம் செய்யும்போது ஐயோ என் குழந்தை பாம்பு வாயில் விழுந்தானே என்று மூர்ச்சையாகி விழுந்து பிராணன் போகும்படியான துக்கத்தை அடைந்தாரோ, அந்த உறவு வேண்டும். கழிந்த பிழைகளுக்கு காப்பிடும் உறவு வேணும். இது பெரியாழ்வாரும் இவர்களுக்கும் இருக்கும் நிலை. அன்று இவ்வுலகு அளந்தாய் அடிபோத்தி என்று என்றோ நிகழ்ந்த சரித்திரங்களுக்கு அன்று யாரும் காப்பிடவில்லையே என்னும் பிழை தீர இப்போது காப்பிடும் உறவு வேண்டும். எங்கள் வீட்டிலே இட்ட ஆசனத்தை ஊன்றி பார்க்கும் உறவு வேணும். விதுரர், நான் துரியோதனன் இட்ட போஜனத்தை உண்டவன். அவன் எப்படி கண்ணன் எம்பெருமானுக்கு இட்ட ஆசனம் முறிந்து பள்ளத்திற்குள் விழுந்துவிட வேண்டும் என்று யோசனை செய்தாலும் அதேபோல் நானும் செய்து விடுவேனோ என்று பயந்து கண்ணன் மீது உள்ள பிரேமத்தால் தன் வீட்டில் உள்ள ஆசனத்தை சோதித்து பார்த்தாரோ, அந்த உறவு வேண்டும். விட்டனைக்க தேடில் வெளுக்குமுற உண்டாக வேணும். இது சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமான் ஒரு க்ஷணகாலம் பிரிந்தாலும் தரிக்க முடியாமல் எப்படி துடித்தாரோ, அந்த உறவு வேண்டும் என்று எம்பெருமானோடு சர்வவித பாந்தத்துவமும் வேணும் என்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 30. வங்கக்கடல் கடைந்த.
எக்காலத்தில் உள்ளவர்களும் இப்பிரபந்தத்தை கற்றுணர்ந்தார்களாகில் அவர்கள் பிராட்டியாலேயும் எம்பெருமானாலும் விஷயீகரிக்கப்படுவார்கள். திருவாய்ப்பாடியிலே இந்நோன்பை அனுஷ்டித்த ஆயர் சிறுமியரைப் போலேயும் அதை அனுகரித்த எங்களைப் போலேயும் ஆனந்தமடைவர் என்று கூறி பிரபந்தத்தை இப்பாட்டுடன் முடிக்கிறார்கள். கன்றிழந்த பசு தோல் கன்றையிட அதுக்கும் இறங்கி பால் சுரக்குமா போலே அன்பு நிறைந்தார் சொன்ன இப்பாசுரம் கொண்டு புகுந்தால் நமக்கும் பல சித்தியுண்டாம் என்று பட்டர் அருளிச் செய்ததை அனுசந்திப்பர்கள். 30 தப்பாமே. விலையில்லாத ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற ஒரு மாலையிலே ஒரு ரத்னம் குறைந்தாலும் அசக்கியமாயிருக்குமா போலே இம்30 பாட்டுக்களில் ஒரு பாட்டு குறைந்தாலும் பேரிழவாயிருக்கும். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். ஆண்டாளின் அமுதமொழி அனைவரும் அறிய வேண்டியது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆய் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.